வணக்கம் நண்பர்களே, இது நம்மளோட நானும் என்னாலும் சீரிஸோட 2வது வீடியோ. போக போக வாழ்க்கையே ரொம்ப கடினமா இருக்கு. அப்படி என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அதாவது நான் போயிட்டு இருக்க ஜாவா கிளாஸ் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலையில 9 மணில இருந்து 11:30 மணி வரை வைப்பாங்க. அதாவது 2 மணி நேரம். அதை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு திரும்ப என்னோட பகுதி நேர வேலைக்கு கிளம்பிடுவேன். டைமிங் கரெக்டா இருந்தது. ஆனா இப்பெல்லாம் என்னடான்னு பார்த்தா காலையில 11:30 மணிக்கு வச்சு 1:30 மணிக்கு முடிக்கிறாங்க. எனக்கு எங்க போய் என்ன பண்றதுனே தெரியல. ஓகே, புலம்பலிச்சு முடிச்சாச்சு. இப்ப வீடியோக்குள்ள வரலாம். இந்த பேண்ட்டை பாத்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ற தைக்கத்தினால ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். ஏன் அப்படின்னா இதை நம்ம பேண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா சர்க்கா புர்கான் கழட்டி ஷார்ட்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்ப ஃபுல் பேண்டா கூட போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா பல பெண்களின் கனவு கண்ணன்களான புள்ளிக்கோ மாதிரி ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் போடாம கூட ஊருக்குள்ள தௌலத்தா சுத்தலாம். ஓகே, அப்புறம் அங்க இருந்து நண்பர் கூட கார்ல வந்து என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு இறங்கிட்டேன். அங்க போனா அந்த மேம் அது தெரியுமா இது தெரியுமா அப்படி இப்படின்னு கேள்வியை கேட்டு வச்சு செஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து ஃபைவ் ரோட்ஸ் வந்து ஒரு பேருந்துல ஏறி நின்னேன். அங்க பார்த்தா 2 பேர் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு இருந்தாங்க. அதை பாக்குறப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னையவே பாக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா இருந்துட்டு என்னப்பா தம்பி எப்பயும் லெகின்ஸ் மாதிரி பேண்ட் போடு, இப்ப இவ்வளவு தொலதொலன்னு போட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சும்மா விடுவேனா இந்த பேண்டோட ஸ்பெசிபிகேஷன் ஒண்ணு கழட்டி கழட்டி காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மதியத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு பருப்பு பீன்ஸ் பொரியல் வச்சு நல்லா சாப்பிட்டு அப்புறம் வீடியோக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கே 1:30 மணி நேரம் ஆயிருச்சு. அப்புறம் கரெக்டா 4 மணிக்கு என்னோட பகுதி நேர வேலைக்கு கிளம்புற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டைமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேருந்து பயணம் தான். பட் இந்த டைம் வந்து சீட்டு கிடைச்சது. அங்க இருந்து இறங்கி சிறு தூரம் நடந்து என்னோட பகுதி நேர வேலைக்கு வந்துட்டேன். அங்க போனா என்னோட லேஅவுட்ல கொஞ்சம் ஓவர் ஸ்டாக் வந்திருந்தது. அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த நம்ம நண்பர் ஆசிஃபோட செக்ஷன்ல போயிட்டு கொஞ்சம் டச்சப் வேலை இருந்தது. அதெல்லாம் மொத்தத்தையும் முடிச்சிட்டேன். அடுத்தபடியே ஒரு காஃபி போட்டு கிளம்பிட்டேன். நான் ஷிஃப்ட்டுக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு. நான் கிளம்புறப்ப பாத்தீங்க அப்படின்னா 10 மணி. அங்க இருந்து ஃபைவ் ரோட்ஸ் போயிட்டு ஒரு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே செம்ம டயர்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு 2 தோசையை மட்டும் இரவு உணவுக்கு போட்டு சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிற நண்பர்களே, ஸ்டே ஹார்ட்.